எப்பவுமே ஐயா ராமதாஸுடைய அறிக்கைகளும், மற்ற விஷயங்களும் ரொம்ப கூர்மையா இருக்கும். எல்லோரும் படித்து தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயமா ஒரு இருக்கும். அறிவார்ந்த ஒரு விஷயமா அத தான் அணுகுவாரு. அப்போ அந்த டீம் எல்லாமே அங்க போயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். இவர்கிட்ட ஆத்திரமும், கோபத்துடனும், ஈகோவுடனும் அணுகுகின்ற ஒரு போக்கை தான் பார்க்க முடியுது. அப்போ தேர்தல் ஆணையம் காசு வாங்கிச்சு, அத வாங்கிச்சு. நாங்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தில நீதியை வாங்குவோம். அங்க இருக்குடா, அங்க வாடா, என் தெருவுக்கு வாடான்ற மாரி போனாங்க. நம்ம அன்னைக்கும் சொன்னோம். எடுத்துக்க மாட்டாங்க. எடுத்துக்க மாட்டாங்க. ஆரம்ப நிலையிலேயே வெளிய போட்டாங்க. இதை எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த வழக்கு தேர்தல் ஆணையத்தில சொன்னது கரெக்ட்டு தான். நீங்க சிவில் நீதிமன்றத்துக்கு போங்க. போங்க. அங்க போய் சிவில் நீதிமன்ற கதை தெரியும்ல? எப்ப வேணாலும் முடியும். போனாலும் அது நம்பர் ஆகி எடுத்து இவருக்கு நோட்டீஸ் குடுப்பாங்க. அவங்க நோட்டீஸ் அனுப்புவாங்க. அது ஓடிட்டு இருக்கும். 2031க்குள்ள தீர்வு. தீர்ப்பு வந்துரும். அப்போ இந்த மாரி விவகாரங்கள்ல சிவில் நீதிமன்றம் தான் அணுக முடியும்னு அணுகும். அவங்களும் சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. இவங்க இப்ப மேல்முறையீடும் போனாலும் எடுபடாது. செல்லாது. தேர்தல் ஆணையத்தில ஒண்ணும் பண்ண முடியாது. சிவில் நீதிமன்றம் தான் போவாங்க. இன்னும் இந்த பத்திரிக்கையாளங்க வச்சுக்கிட்டு, அன்புமணி பாஜக, அதிமுக கூட்டணிக்கு போறதுனால, இன்னும் வச்சுக்கிட்டு ஏதாவது உருட்டுவாங்க. ஐயா கிட்ட தான் இது. ஐயா கடைசியில என்ன சொல்றாங்கன்னா, அன்புமணிட்டே கட்சி இருந்தாலும், ஐயா கிட்ட தான் மக்கள் இருக்காங்க. ஓட்டு அவருக்கு தான் விழுன்ற அளவுக்கு உருட்டுவாங்க. அது காலம், தேர்தல் தான் பதில் சொல்லும். நம்ம கூட அத சொல்ல முடியாது. முடியாது. பார்ப்போம்.